நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க கூடவே 2 மெயின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல டோட்டலா 3 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ அது யாருன்னா, நம்பர் 1 ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். நம்மள மாரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்றோம். ஏன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட் வச்சு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றத பார்ப்போம். ஆனா அதுல இன்வெஸ்ட் பண்ற பீப்புளோட மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நம்பர் 2 வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க இந்தியாவோட பிக் இன்வெஸ்டர்ஸ்னு கூட சொல்லலாம். இவங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி இல்லாம ஒரே டைம்ல ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இதுவும் ஒரு பிக் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் தான். ஃபாரின் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் தான் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா க்ரோர்ஸ் கணக்குல தான் இருக்கும். மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு இவங்க ஒரு மெயின் ரீசனா இருக்காங்க. ஸோ என்னதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா இருந்தாலும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது எஃப்ஐஐ அண்ட் டிஐ மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ்ல இருந்து இன்டெப்த் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.